ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் மூன்றாம் மனிதன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ராம்தேவ் இயக்கியிருக்கிறாரு, கதையின் நாயகனாகவும் நடிச்சிருக்கிறாரு. ராம்தேவுடன் இணைந்து கே. பாக்யராஜ், சோனியா அகர்வால், ஸ்ரீநாத், ரிஷிகாந்த், பிராணா, சூதுகவும் சிவகுமார், ராஜகோபால், மதுரை ஞானம் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் போலீஸ் ஆய்வாளராக இருக்கின்றார். அவரது சரகத்திற்கு உட்பட்ட பல இடங்களில் கை கால்கள் துண்டிக்கப்பட்ட மனித உடல் ஒன்று கண்டெடுக்கப்படுகின்றது. இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்கின்றார் பாக்யராஜ். எப்போதும் குடித்து கொண்டே இருக்கும் ராம்தேவை அழைத்து விசாரிக்கின்றார் பாக்யராஜ். ராம்தேவ் அவரது வாழ்க்கையை விவரிக்கின்றார். தான் நன்றாக வாழ்ந்து வந்ததாகவும் மது பழக்கத்தால் தனது குடும்பம் சீரழிந்து விட்டதாகவும் பாக்யராஜிடம் கூறுகின்றார். இறந்தது சோனியா அகர்வாலின் கணவரான போலீஸ் அதிகாரி என்று கண்டறிகின்றார் பாக்யராஜ். தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்துகின்றார். இறுதியில் அந்த கொலை யாரால் நடந்தது, எதனால் நடந்தது என்பதே இந்த படத்தின் மீத கதை. இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்கள் விசாரணை செய்யும் போலீஸ் அதிகாரியாக சிறப்பாக நடித்துள்ளார். சோனியா அகர்வால் நன்றாக நடித்துள்ளார். இயக்குனர் ராம்தேவ் கதையின் நாயகனாக நடித்திருக்கிறார் என்பதை விட கேரக்டராகவே வாழ்ந்திருக்கின்றார். கதாநாயகியாக பிராணா சிறப்பாக நடித்துள்ளார். மற்றும் இதில் நடித்திருக்கும் ஸ்ரீநாத், ரிஷிகாந்த், சூதுகவும் சிவகுமார், ராஜகோபால், மதுரை ஞானம் என அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளார்கள். வேணு சங்கர் தேவ்ஜி பாடலுக்கான இசையையும் பின்னணி இசையை பி. அம்ரீஷும் நன்றாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வீட்டில் அப்பா அம்மா ஒழுங்காக இல்லை என்றால் பசங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்ற கதையை தேர்வு செய்து அதை சுவாரஸ்யமாக எல்லோரும் ரசிக்கும்படி கொடுத்துள்ள இயக்குனர் ராம்தேவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.